நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இனியா சீரியல் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. நம்ம இனியா இருக்காங்களா, அவங்க வந்து போயிட்டு இந்த மாதிரி ஐயா புரிஞ்சுக்கோங்க, இவங்களுக்கு வந்து திரும்ப அப்படியே அப்ளை பண்ணணும். இவை இந்த மார்க் எடுக்க வேண்டிய பொண்ணே இல்லை. இவ வந்து எல்லாத்துலேயும் நல்லா 100% தான் எடுத்திருப்பா. இவ எப்படி இதில் கோட்டை விட்டான்னு சொல்லிட்டு தெரியல, ரீஅப்ளை பண்ணியே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் இருக்கிற வரையும் இவளை ரீஅப்ளை பண்ண விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சார் இதில் ஏதோ உங்கள் சரித்திட்டம் கேற மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் என்ன சார் பயப்படுறீங்களா, உங்கள் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி ரீஅப்ளை பண்ணி முன்னாடி யாராலையும் வர முடியாது, இந்த பொண்ணை ரீஅப்ளை பண்ணிச்சுன்னா இவ்வளோ மார்க் எப்படி டிஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோளாறு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பயப்படுறேன், அது போடுறேன், இது போடுறேன், அது ஏன் பிரச்சனை? என்கிட்ட வந்து இந்த சவுண்டு விடுறது, என்னை பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துன்னு இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இனியா இருந்து ஒரே வார்த்தை தான் சொல்கிறாங்க, பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அப்படியே சும்மா நேரம் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ப்ரெஸ் மீட் ஒரு பக்கம் வராங்க, வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பொண்ணு வந்து எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற பொண்ணு, இந்த பொண்ணு வந்து வெறும் 240 எடுத்து ஃபெயில் ஆயிருக்கு. இது நான் 100% இது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ரீஅப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் அப்ளை பண்ணால் மேனேஜ்மெண்ட்ல ரீஅப்ளைவுக்கு எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன் எதனாலன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியல. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி வகுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ப்ரெஸ் மீட்ல கேட்கறாங்க. உடனே இந்த பொண்ணு ஒரு மக்கு, இதெல்லாம் பாஸ் ஆகாது, ரீஅப்ளை பண்ணாலும் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹலோ சார், இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ரீஅப்ளை பண்ணா அது எல்லாமே தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் மூலியமா ரீஅப்ளை பண்றாங்க. கோர்ட்ல எல்லாரும் முன்னாடியுமே பேப்பரை திருத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே எல்லாரும் திருத்தும் போது அப்படி சும்மா அதிர்ச்சி ஷாக்காகி ஒரு பக்கம் பாக்குறாங்க. ஏன்னா இந்த பொண்ணு தாங்க எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க்கு. அந்த இன்ஸ்டியூட்டை எவன் ரீஅப்ளை பண்ண அப்ளை பண்ணேன், அந்த இன்ஸ்டியூட்டை அந்த பொண்ணு தான் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கு. அந்த பொண்ணுக்கு முதல் இடம் தந்த இடத்துல கரெக்டாக இந்த பொண்ணு இப்போ வந்துருச்சுன்னா அந்த இன்ஸ்டியூட்டுக்கே கெட்ட பேர் வரும். சாதாரண ஒரு பொண்ணு சாதாரணமாக இருந்தே படிக்க முடியும்னா இந்த இன்ஸ்டியூட்ல சேர்ந்து தான் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுமோ. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அவருக்கு அசிங்கமாயிருது. உடனே இனியா கிட்ட வந்து பேசுறாங்க. இனியா மேடம், இந்த பொண்ணு ஏன் இன்ஸ்டியூட்ல தான் சேர்ந்துறாங்க, என்னாலதான் இந்த மாதிரி வந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க, எல்லா செலவும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு எதுக்குமே உனக்கு வாய்ப்பு இல்லை, உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கக்கூடாது, மற்றவங்களோட கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் புரிஞ்சுக்காம உன்னோட லாபத்தை மட்டும் நீ பாக்குற, படிப்பை ஒரு வியாபாரமா பாக்குற, உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிற வரையும் வாழ்க்கையில யாருமே முன்னேற மாட்டாங்க. இதனால சத்தியமா நான் உனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன். இப்பவே உன்னை பாரு, கையும் களவுமா மாட்டி விட்டு உன்னை ஒரே அடியா அந்த வேலையை விட்டு தூக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சவால் விடுறாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு. எப்படியோ ஒன்றுடா நம்ம நினைச்ச மாதிரி நடக்குதே, சந்தோஷமா தான் இருக்கு மனசுக்கு, எப்படியோ ஆறுதலாவும் இருக்கு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம விக்ரம் இருக்காருல, அவர் வந்து நம்ம மாயாவை எப்படியான பிடிச்சி, அவர் இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? திக் திக் நிமிடங்களோட உங்க கௌசிகா ரிவ்யூ. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.